இந்த தலைப்பு குடுக்கறது அப்படியே இருதயத்துக்குள்ள ஆண்டவர் அப்படியே வார்த்தைய போடுறாரு பாருங்க. தலைகீழாக மாறும் சூழ்நிலைகள். அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எப்ப அப்படி பார்ப்பேன்னா, வேதத்த வாசிச்சுட்டு இருக்கும்போது, இந்த ஒரு வார்த்தைய அவரு போடுறாரு. அப்போ, "ஆண்டவரே நீங்க எனக்கு தலைப்பு குடுத்துட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் இதிலிருந்து உங்களோட வார்த்தைய நாங்க சொல்றதுக்கு இது ரொம்ப எனக்கு ஈஸியா இருக்கும். நீங்க தலைப்பு குடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ன்னு கர்த்தருக்கு நன்றி சொன்னேன். அந்த கர்த்தர் குடுத்த தலைப்பு தான் இது. அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வேதத்தில் உள்ள வசனத்தின்படி நம்ம எல்லாமே நம்மளுடைய சர்மன், நம்மளுடைய எல்லா சர்மனுமே வேதத்தின் வசனத்துக்குரியத வச்சு வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு செர்மன் நம்ம வந்து அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம கேட்கிறோம். அதனால வந்து இன்றைக்கு அந்த தலைப்புக்குரிய ஒரு வசனம் என்னன்னு பார்த்தா 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1, 2. அப்பொழுது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். 2வது வசனம். அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி ஒருவன், தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய். அது ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றார். இது வந்து எலிசா என்கின்ற கர்த்தருக்கு உண்மை உத்தமமா ஊழியம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி. எலிசா. ஆ சமாரியாவுல, இஸ்ரவேல் தேசத்துல. இந்த தலைப்புக்கு ஏற்றது போல கர்த்தர் இந்த சூழ்நிலையை எப்படி மாற்றினார் என்று நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது இந்த வசனம் இப்ப நம்ம இந்த வசனத்தினுடைய ஸ்டார்ட்டிங் தான் பார்த்திருக்கிறோம். இது அதுக்கு முந்தின அதிகாரத்துல என்ன நடக்கிறதுன்னு நம்ம ஒரு நிமிஷம் நம்ம அதைய கொண்டு வந்தா தான், இந்த வசனத்துக்குரிய அர்த்தம், இந்த தலைகீழாக மாறும் சூழ்நிலைகள் அப்படி அத பத்தியான அ முடிவு நமக்கு என்னன்னு தெரியும். அப்போ சீரியா ராஜா சீரியா ராஜாவாகிய பெனதாத் தன்னுடைய ராணுவத்தை எல்லாம் கொண்டு வந்து சமாரியாவை முற்றுகை போட்டார். சீரியா ராஜா, பக்கத்து ராஜா. பொதுவாகவே ஒரு ராஜ்யத்தின் மீது இன்னொரு ராஜ்யம் முற்றுகை போட்டால், முற்றுகை போடப்பட்டன பட்டணமோ அல்லது தேசமோ சுற்றிலும் எதிரிகளால் சூழப்பட்டு, ஒரு பொருளும் உள்ளே கொண்டு போக முடியாது. ஒரு பொருள வெளியே கொண்டு போகவும் முடியாது. உள்ளே கொண்டு வர முடியாது, கொண்டு போக முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இஸ்ரவேல் தேசம் சிரியாவிட அகப்பட்டு விட்டது. பாருங்க, ஒரு பொருளும் உள்ள வரக்கூடாது. நமக்கு யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு சென்னையவே எடுத்துட்டாவே, நமக்கு எல்லா பொருளுமே சென்னைக்குள்ள வரணும்னா, எங்கெங்க ஊர்ல என்னென்ன விளையுதோ, எங்கெங்க ஊர்ல என்னென்ன கொண்டு வராங்களோ, ஆந்திராவுல என்ன விளையுது, கர்நாடகாவுல என்ன விளையுது, இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்குள்ள அங்க எல்லா ஊர்களிலிருந்தும் பொருள்கள் லாரி லாரியா, லாரி லாரியா, லாரி லாரியா வந்து குவியும். அப்படி குவிஞ்சா தான், அந்த பொருள மக்கள் எல்லாம் வாங்கி எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் அது வந்து பயன்படுத்த முடியும். இப்போ அந்த மாதிரி எதுவுமே உள்ள வர முடியாது. அப்படி எதுவும் அதே மாரி இங்கிருந்து பொருளுக என்ன இந்த விளையுதோ, அதே வெளிய கொண்டுட்டு போகணும். அதுவும் எதுவும் வெளிய போகுது. அப்படி ஒரு முற்றுகை போட்டா எத்தன நாளைக்கு தாங்குவாங்க? ஒரு பொருள் இப்ப சென்னைக்குள்ள லாரி ஸ்ட்ரைக்ன்னு வரும்போது நமக்கெல்லாம் எப்படி கஷ்டமா இருந்தது காய்கறிகள் கிடைக்கிறது. 1 கிலோ 100, 200, 300 இப்படியெல்லாம் போச்சுன்னெல்லாம் பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை முற்றுகை அ சமாரியாவுல அதாவது இஸ்ரவேல் தேசத்துல சீரியா ராஜா வந்து முற்றுகை போட்டு, ஏதோ கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்டாங்க. எது கையில இருக்குதோ, எது இருக்குதோ, எது முடியுதோ, அது வரைக்கும் சாப்பிட்டாங்க. பார்த்தா, இந்த முற்றுகை தொடர்ந்து கொண்டே போகும்போது, அவங்களால சமாளிக்க முடியல. பயங்கர பஞ்சமாயிருச்சு. ஏன்னா, எந்த பொருளும் உள்ளுக்குள்ள வராது. அப்படி பயங்கரமான பஞ்சம். இந்த முற்றுகை போனோம்னா கொஞ்சம் நெஞ்சம் பேர் இருக்க மாட்டாங்க. ஒட்டுமொத்த படைகளும் வந்ததுன்னா, அப்படியே லட்சக்கணக்கான அ ப ம படை வீரர்கள் இருப்பாங்க. லட்சக்கணக்கான படை வீரர்கள், குதிரை வீரர்கள், யானை வீரர்கள், ரதங்கள், காலாட்படைகள்ன்னு லட்சக்கணக்கான மக்கள் அப்படி முற்றுகை போட்டுப்பாங்க. அப்படி போடுற நேரத்துல சாப்பிடுறது உள்ளுக்குள்ள இஸ்ரவேல் அந்த அந்த சமாரியாவுக்குள்ள இருக்கிற மக்கள் சாப்பிடுறது எப்படின்னா,
இருக்கிறத வச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போது, ஒரு 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 கட்டத்துல ஒரு காரியம் நடந்திருக்குது. அந்த பயங்கரமான பஞ்சம் எந்த மட்டும் போச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அங்க 2 பெண்கள். ஒண்ணு இன்னைக்கு நீ உன்னோட பிள்ளைய நாம வந்து சாப்பிட்டுக்கலாம். நாளைக்கு என் பிள்ளைய சாப்பிட்டுக்கலாம். சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, ஒரு குழந்தைய, பெத்த குழந்தைய, அதாவது ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனாவே நமக்கு உயிர் போற மாரி இருக்கும். உயிரே போற மாரி. அந்த குழந்தை சரியாயிட்டா தான் சரியா இருக்கும். அந்த மாரி இருக்கிற நேரத்துக்கு, ஒரு தாயோட உள்ள அவ்வளோ வேதனையா தான் இருக்கும். ஆனா, இங்க இன்னைக்கு உன் பிள்ளைய சமைச்சு சாப்பிடலாம். நாளைக்கு என் பிள்ளைய சமைச்சு சாப்பிடலான்னு ஒரு மனசு வந்து செய்யறாங்கன்னா, அது எவ்வளவு கொடிய பஞ்சமா இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட பஞ்சம் சமாரியாவுல வந்தது. இப்படிப்பட்ட கொடிய பஞ்சம் சமாரியாவுல நிலவிக் கொண்டிருந்தது. ராஜா உப்பரிகையில பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த விஷயம் அவருக்கு தெரிய வருது. அந்த ஆளும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறார். ராஜாவும் கஷ்டம். எல்லாத்துக்கும் வேதனை தான். அவனும் என்ன செய்றான், இத கேட்டுட்டு, இந்த பிள்ளையை பிடித்து சாப்பிட்ட விவகாரத்த கேட்டுட்டு, மனசு தாள முடியாம, தன்னை ஒடுக்கி, வஸ்திரங்கள கிழித்துக் கொண்டு, ரட்டுடுத்தி அவன் உட்கார்ந்தான்னு வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த நேரத்துல தான் எலிசா என்ற அந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒரு ஒரு செயலால தான் இப்படி நடந்தது அப்படின்னு ராஜாவுக்கு எலிசா மேல ஒரு பயங்கர கோவம். அதுக்கு முன்னால அதிகாரத்துல அந்த ஒரு சீரியாவுலருந்து தேடிட்டு இவங்கள எல்லாம் தேடிட்டு வரும்போது, அவங்கள கொன்னு போடலான்னு ராஜா சொல்லும்போது, அ சம் எலிசா என்ன சொன்னாரு, "அவங்க கொல்லாதீங்க. நீங்களா வந்து போர் செஞ்சு அவங்களா வந்தாங்க." அதாவது சீரியா தண்டுகள்னா அவங்களுடைய படைக கொஞ்சம் 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 யங்ஸ்டர்ஸ் அப்படி வந்தாங்க. அதுக்கு அதுக்குள்ள அவங்க ஏதாவது வேவு பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ எலிசா என்ன செய்றாரு, இவங்களுக்கெல்லாம் கண் மயக்கம் உண்டாக்குங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது, அவங்களுக்கு கண் மயக்கம் உண்டாயிருச்சு. கண்ணு தெரியாம போயிருச்சு. இவங்க நேரா ராஜா கிட்ட கூட்டிட்டு போயிட்டான் எலிசா. அந்த சீரியாவினுடைய அந்த யங்ஸ்டர்ஸ் வாலிபர்கள. அப்படி கூட்டிட்டு போம்போது, ராஜா இவங்கள கொன்னு போடலாமா அப்படின்னு கேட்கிறான். அப்ப எலிசா சொல்றான், நீங்க என்ன நீங்க படையெடுத்துட்டு போயா அவங்கள வெற்றி கொள்ற மாரி கொன்னு போடலான்றீங்க. அதெல்லாம் வேண்டாம். அவங்களுக்கு சாப்பாடு நல்லா குடுத்து, அவங்கள அனுப்பிச்சுடலாம். அவங்க வந்து அப்படின்னு சொல்லி ஆ எலிசா சொல்லும்போது, ராஜா வந்து எலிசாவோட வார்த்தைய கேட்டு, அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் நல்லா குடுத்து, நல்லா விருந்து குடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாப்ல. அனுப்பிச்சு விட்ட பிறகு, கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் அனுப்பிச்சு விட்டாங்க. கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லாம, கொஞ்ச நாள்லயே நம்ம இந்த சமாரியா மேல படையெடுத்து வந்துடுறாங்க. அந்த ஒரு கோபம் ராஜாவுக்கு எலிசா மேல பயங்கர கோபம். "அவன் தலைய தூக்குறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, அ ஆள் அனுப்பி எலிசாவ வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அனுப்புறான். அந்த ஆளு வந்து எலிசாவ கூப்பிடுறதுக்கு வரும்போது தான், அப்பொழுது தான் எலிசா சொன்ன வார்த்தை தான் நம்ம இப்ப படிச்சது. என்ன படிச்சோம்னு நல்லா ஞாபகம் இருக்குதுல்ல? என்ன படிச்சோம்? இன்னொரு ஒரு வாட்டி படிச்சிடலாம். அப்ப நமக்கு வந்து நல்ல ஒரு இது தெரியும். அப்பொழுது எலிசா, "கர்த்தருடைய வார்த்தையைக் கேளுங்கள். நாளை இந்நேரத்தில் சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்" என்றான். யோசிச்சு பாருங்க. பிள்ளைய பிடிச்சு சாப்பிடுற அப்படிப்பட்ட ஒரு பஞ்ச நேரத்துல எலிசா சொல்றது, இப்ப நம்ம வசனத்த வாசோம். ஒரு மரக்கால் கோதுமை மாவு 1 சேக்கலுக்கு 2 1 மாவு 1 சேக்கலுக்கு 2 மரக்கால் கோதுமை 1 சேக்கலுக்கு. அதாவது சேக்கல்னா நமக்கு என்ன கணக்குன்னு தெரியல. அது ரொம்ப சீப்பானது ரூ. 1க்கு விக்குது. அப்படின்னு நம்மளே வச்சுக்கலாமே. ஏன்னா, நாளைக்கு இந்நேரம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைய பிடிச்சு சாப்பிடுற அளவுக்குரிய பஞ்சம் இருக்கும்போது, அந்த எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய மனுஷன் சொல்றான், நாளைக்கு இந்நேரத்துல நாளைக்கு இந்நேரத்துல, இந்த நேரத்துல 1 சேக்கல் ஆ 1 சேக்கல் வாற்கோதுமை ஒரு ஒரு 1 சேக்கலுக்கு ஒரு ஒரு வாற்கோதுமை அ 1 மரக்கால் வாங்கிக்கணும். அப்போ இது வந்து அப்படி யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு அளவு இது. ஒரு ஒ ரூ. 1 சும்மா நம்ம ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கலாமே, ரூ. 1 நாளைக்கு ஒரு 10 படி அரிசி கிடைக்கும். அப்படின்னு ரேஷன் இல்ல, ஒழுங்கான அரிசி. ரூ. 1 10 படி அரிசி கிடைக்கும்னு சொல்லும்போது எப்படி இருக்கும்? அதுவும் பஞ்சம் குழந்தைங்களும் தின்னு சாப்பிடும்போது. அப்போ அப்படி ஒரு எலிசா சொல்லும்போது தான், ரா அவன எலிசாவ புடிச்சிட்டு போக வந்த அந்த அந்த அதிபதி சொல்றான்,
அப்பொழுது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற பிரதானி, கைலாகுன்னா ராஜாவோடவே கூடவே இருக்கிற ஒரு பிரதானி ஒருவன் தேவனுடைய ஒரு மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், கர்த்தர் வானத்தில மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றான். அதற்கு அவன் வந்து எலிசா சொல்ற வார்த்தைக்கு சந்தேகமா அப்படி சொன்னதுனால, அடுத்த வார்த்தைய எலிசா சொன்னாரு. அதற்கு அவன், "உன்னுடைய கண்களினால அதை காண்பாய். ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய்" என்றான். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தைய ஆண்டவர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் நிறைவேற்றார். நாளைக்கு இந்த நேரத்துல அப்படி ஒரு சீப்பா பொருள் விக்கும் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. லட்சக்கணக்கான லட்சாபிலட்சமான படை வீரர்கள், படைகள் அப்படியே சூழ்ந்திருக்கும்போது, இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லுதுன்னா, நாளைக்கு நேரம் அப்படியே கொட்டி கிடக்கும். சாப்பாடு கொட்டி கிடக்கும். பொண்ணு கொட்டி கிடக்கும். வெள்ளி கொட்டி கிடக்கும். அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா, யாராவது நம்ப முடியுமா? ஆனாலும் அந்த ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றினார். பஞ்சம் மாறுற அளவுக்கு தலைகீழா மாறுது. இன்னைக்கு பிள்ளைய பிடிச்ச சாப்பிடுற அந்த சூழ்நிலை, நாளைக்கு கொட்டி கிடக்கிற மாதிரி சூழ்நிலைய தலைகீழாக மாற்றார் பாருங்க. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம், 7வது வசனம் கவனமா கேளுங்க. கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு தெரியும். நம் வசனத்தின்படி தான் நம்ம ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம அறிஞ்சு கொள்ளுறோம். அப்போ 6ஆம் வசனம், ஆண்டவர் சீரியரின் ராணுவத்துக்கு ரதங்களின் இரைச்சலையும், குதிரைகளின் இரைச்சலையும், மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால், அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும், எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாய் கூலி பொறித்தனான் என்று சொல்லி, இது 6வது வசனம். என்னென்ன செஞ்சாரு? என்னது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சீரியரின் ராணுவத்துக்கு இரைச்சல், சத்தம். ராணுவம் வர்ற மாரி, குதிரை வர்ற மாரி, பெரிய மக்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ற மாரி, இப்படியெல்லாம் ஒரு இரைச்சல அவங்க காது கேட்கும்படி செய்யும்போது, அப்ப என்ன ஆகுது அவங்களுக்கெல்லாம், அடேங்கப்பா! நாம ஒரு நாட்டுக்காரங்க தான் சுத்தி சூழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா, இந்த இஸ்ரவேல் ராஜா பாரு, என்னென்ன பண்ணியிருக்கிறான்னு, பக்கத்துல இருக்கிற ஏத்தியன் ராஜாவ கூப்பிட்டுருக்கிறான், எகிப்தியன் ராஜாவ கூப்பிட்டுருக்கிறான் போல இருக்குது. அப்படின்னு பயந்து போயி, இருட்டோட எழுந்திருந்து ஓடிப்போய், தங்கள் கூடாரங்களையும், தங்கள் குதிரைகளையும், தங்கள் கழுதைகளையும், தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரம் விட்டுட்டு, தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடிப் போனார்கள். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய அற்புதம்ன்னு. நிஜமாவே எனக்கு இதெல்லாம் பலமுறை படிச்சிருக்கிறேன். நேத்திக்கு நான் இத ரெடி பண்ண வரும்போது, ஆண்டவரே! இது உம்மாலதான்யா கூடும். இது யாரால கூடும்? அடுத்த நாளு இப்படி அதான் ஒரு இரைச்சல், ஒரு சத்தத்த குடுத்து, அவ்ளோ பெரிய ராணுவத்த ஒரு சத்தம் தான், ஒரு இரைச்சல். அதனால அதனால தேவனால எல்லாம் கூடும். தேவனால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய விட்னஸ் இது. ஒரு பெரிய இது. அடுத்து எல்லாம் இருட்டோடவே எல்லாம் ஒற்றனா ஓடி போயிடுறாங்க. இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்வது என்னவென்றால், ஆண்டவர் எப்படிப்பட்ட படைபலத்தையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராய் வருகிறபோது, அதை விரட்டுவதற்கு எந்த ஒரு காரியம் செய்ய வல்லவர். ஒரு அவ்ளோ பெரிய விஷயத்த ஒரு சத்தத்த குடுத்து சத்தத்த குடுத்து அந்த முற்றுகையே மாற்றினாரு. மாறி போற மாரி, அந்த முற்றுகை போட்டவங்கலாம் பறந்து ஓடி போற மாரி செஞ்சிருக்கிறாருன்னா, எவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன் தங்கள் பிள்ளைகளுக்கு, தன்னுடைய பிள்ளைகளை தங்கள தேடி நேசிக்கிற பிள்ளைக்கு என்னென்ன எப்படியெல்லாம் செய்றாருன்னு பாருங்க. அப்படியே சூழ்நிலையும் அப்படி தலைகீழா மாற்றாரு. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் அதே அதிகாரத்துல 16வது வசனத்துல, அப்பொழுது ஜனங்கள் புறப்பட்டு, அப்ப என்ன செஞ்சுட்டாங்க? இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே, அ அப்ப ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு, சீரியரின் பாளையத்தை கொள்ளையிட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படியே, கர்த்தர் எலிசா மூலமா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே,
1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும், 2 மரக்கால் வாற்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்பட்டதாம். ஏன்னா, போய் அப்படியே கொள்ளையா போய் வாரி எடுக்குறாங்களாம். அந்த சீரியருடைய பாளையத்துல. அத பாருங்க, அந்த வசனத்தின்படி பார்ப்போமானால், ஆண்டவர் என்ன செய்றாரு? தீர்க்கதரிசியின் வாக்கை நிறைவேற்றாரு. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு தனக்கு பிரியமான, தனக்கு உகந்த ஒரு உண்மை உள்ள ஒரு மனிதனுக்கு ஒரு தீர்க்க தரிசன வரத்த குடுத்தார்ன்னா, அந்த வரம் கிரியை செய்து பாருங்க. அந்த கிரியை செய்து மக்கள் பசி, பட்டினி என்பதை தலைகீழாக மாற்றி, அ வெள்ளையும், பொன்னையும், வெள்ளியையும், பொன்னையும், வஸ்திரங்களையும் கொள்ளையிட்ட பொருளாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அந்த சூழ்நிலையை மாற்றார். எல்லா ஜனங்கள்லாம் ஓடி போயி, அப்படியே அந்த பாளையத்துக்குள்ள எப்பவுமே இவங்க முற்றுகை போடுறதுக்கு எத்தன நாள் ஆகும், எத்தன மாசம் ஆகும்னலாம் தெரியாது. அதனால என்ன செய்வாங்க, இப்ப கூட நம்ம தேசத்துல கூட இந்த ரேஷன் போடுறது, செய்யறது, மக்களுக்கு குடுக்குறது எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மிலிட்டரிக்காரங்களுக்கு தான் குடுப்பாங்க. மிலிட்டரிக்கு தான் நம்ம கவர்மெண்ட்டினுடைய ஆ ஃபெசிலிட்டீஸ் ஒண்ணு அனுபவிக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிலிட்டரி பீப்பிள் தான் அனுபவிப்பாங்க. மிலிட்டரிக்காரங்களுக்கு தான் எல்லா ஃபெசிலிட்டீஸும் குடுப்பாங்க. எல்லாம் பெஸ்ட்ட குடுப்பாங்க. என்னென்னலாம் குடுப்பாங்க. இப்பவும் அது அப்படித்தான் நடக்குது. ரிட்டயர் ஆனா கூட மிலிட்டரிக்காரங்க தங்களுடைய ஃபெசிலிட்டீஸ்லருந்து அவங்க மாறுறதில்ல. அப்படி வந்து மிலிட்டரிக்காரங்க. அந்த மாதிரி இங்க ராணுவம் செயல்பட்டுட்டு இருக்கும்போது, ஒரு நாட்ட பிடிக்க வந்துட்டு இருக்கும்போது அந்த ராணுவம் அதுக்குரிய சாப்பாடு, அதுக்குரிய வஸ்து என்னென்ன தேவையோ, அது நல்லா மிலிட்டரிக்காரங்கலாம் நல்லா குடிக்கிறதும், நல்லா சாப்பிடுறதும், நல்லா உடம்ப தெம்பா வச்சுக்கிறதுக்காக வேண்டி எல்லா போஷாக்குக்கும் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடுறதுக்காக கொண்டாந்து தங்களுடைய கூடாரத்துல அப்படியெல்லாம் வந்து குவிச்சு வச்சிருக்காங்க. இந்த மக்கள் போய் பார்த்தா, அப்படியே பொன்னையும், வெள்ளியும், அ வஸ்திரங்களையும் கொ கொள்ளையிட்டுட்டு வந்தாங்கன்னு வசனத்துல இருக்குது. அப்போ ஒரு நிமிஷம் பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்த செஞ்சார்ன்னா, நம் சிந்திச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, நம் சிந்தனைக்கே அப்பாற்ப யோசிச்சு பாருங்க. முந்தின நாள் பிள்ளையை சாப்பிட்ட அளவுக்குள்ள பஞ்சம் இருக்கும்போது, அடுத்த நாள் மக்கள் இப்படி கொள்ளையடிக்கிறாங்க. அப்படின்னு இருந்தா, எப்படி இருக்கும் பாருங்க. அ எப்படி இருக்கும்? அடேங்கப்பா! அது வந்து நம்ம வார்த்தையால சொல்ல முடியாது. அதுதான் நம்மள ஆண்டவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவுடைய செயல்னா, அது அப்படித்தான் இருக்கு. அதுலயும் அவர் செயல் எப்படி சொல்றாரு? ஒரு தீர்க்கதரிசி வரத்தை உண்மை உத்தமா தீர்க்க தரிசனத்த வரத்தை கர்த்தர் குடுத்திருந்தார்ன்னா, அந்த வார்த்தையை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் நம்மளோட ஆண்டவர். இப்படித்தான் தம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல இப்படி நம்ம வாழ்க்கைக்கு கொண்டு வந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல, சில சமயங்கள்ல எப்படி இந்த பாடுகள எதிர்கொள்ளுவோம்? எவ்ளோ கஷ்டங்கள் உலகத்துல. கஷ்டப்படாத ஒரு காரியம் வாழ்க்கையே இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம். அப்புறம் சில நேரத்துல கொடுமையான கஷ்டம் தாங்க வேண்டியது வருது. எப்படி இந்த கஷ்டத்த நாம சமாளிக்க போகிறோம்? எப்படி இந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவோம்? என்று தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில, ஆண்டவர் ஆண்டவரை நோக்கி நாம் கதறும்போது, அவர் நமக்காக அதிசயங்களை காண செய்வார். அதிசயங்களை காண செய்வார். இதெல்லாம் நமக்கு ஒரு திருஷ்டாந்தம். இதெல்லாம் நமக்கு ஒரு சாட்சி. அப்போ எல்லாமே வேதத்துல நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்டுக்குமே வேதத்துல ஒரு உதாரணம். நம்ம அத பார்த்து தெரியும்போது, நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஆறுதல், மனசுக்குள்ள ஒரு நிம்மதி இருக்கும். நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். எப்படின்னா, ஆண்டவர் இத செஞ்சிருக்கிறாரு, நமக்கு செய்வாரு. ஆண்டவர் அத செஞ்சிருக்கிறாரு, நமக்கு அது நடக்கு. அப்படின்னு ஒரு ஆறுதல், இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு வரும். அதனால தான் நம்ம வேதத்த ஒவ்வொரு நாளும் வாசிக்கும்போது, அந்த வேதம் நம்மகிட்ட பேசும். ஒவ்வொரு நாளும் நம்மோட வாழ்க்கையில நடக்கிற காரியங்களுக்கு, அந்த வசனம் நம்மோட பேசும். அப்படி பேசும்போது தான் நமக்கு ஆறுதலும், தேறுதலுமா இருக்கு. அப்போ இப்போ அவர் நமக்காக அதிசயங்களை காண செய்வார். நாம் எதிர்பாராத சந்தர்ப்பங்கள், மனித தயவுகள், எதிர்பாராத மனித உதவிகள் கிடைக்கும்படி செய்து, நம்ம கதறுன சூழ்நிலைய மாற்றி, களிப்பான சூழ்நிலையா ஆண்டவர் தருவதற்கு எந்த நேரம் காத்துட்டு இருக்கிறார். எப்படி எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு சொன்னதின் பிரகாரம் காரியம் நடைபெற்றதோ, அதே போன்றுதான் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிற நமக்கு, நம்முடைய கஷ்டமான, வேதனையான, பதட்டமான சூழ்நிலையை மாற்ற வல்ல தேவன் நம்முடைய தேவன். எவ்வளவு ஒரு
பெரிய சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் தப்பிக்க வச்சாரு. அந்த அந்த இஸ்ரவேல் மக்கள தப்பிக்க வச்சாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆக ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரன் வார்த்தையை நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ அப்போ ஊழியக்காரன்னா நம்ம எல்லாம் சில பேரு ஊழியம் செய்றோம் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாம் நம்ம கேட்கிறதா. அதனால நம்ம பொதுவான ஊழியனும் பேச முடியாது. ஊழியக்காரர்கள் என்றா எலிசாவைப் போல, எலியாவைப் போல, இன்னும் வேதத்துல குறிப்பிட்டிருக்கிற அநேக கர்த்தருக்கு பிரியமான ஊழியர்கள். எசேக்கியா, ஏசாயா இப்படியெல்லாம் சொல்லிட்டே போலாம். அநேக தானியேல் இப்படி எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். உண்மை உத்தம கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, உண்மை உத்தமமாக ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் தீர்க்க தரிசனமாக சொல்லும்போது, அதை கர்த்தர் நிறைவேற்றச் செய்கிறார் என்பது ஒரு திருஷ்டாந்தமா நம்ம அறிந்து கொள்ள முடியுது. இதே போல இது ஒரு சம்பவம். இன்னொரு சம்பவம். ஏன்னா, நமக்கு இன்னொரு சம்பவத்தையும் நம்ம தியானிக்கலாம். இதே போல இன்னொரு சம்பவத்தை வேதத்தின் மூலமாக பார்த்தோமானால், எப்பவுமே ஒரு போலீஸ் ஒரு ஒரு இது ஒரு என்கொயரி பண்றாங்கன்னா கூட, இன்றைக்கும் வாழ்க்கையில நடக்கிறது 2 சாட்சி, 2, 3 சாட்சி அப்படின்னு வேதத்திலே இருக்குது. ஆ நியாயம் விசாரிக்கும்போது ஒரு 2 சாட்சி, 2, 3 சாட்சிகள கேட்கணும்னு. அதே மாரி தான் வாழ்க்கையில எல்லாம் நம்ம சட்ட திட்டங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா எழுதியிருக்குது? எல்லாம் பைபிள் பிரகாரம் தான் நம்ம சட்டமெல்லாம் எழுதியிருக்குது. பைபிள பேஸ் பண்ணி தான் நம்ம சட்டம் எல்லாமே எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படித்தான் அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் 2, 3 சாட்சி. 2, 3 சாட்சியத்த வச்சு தான் அந்த நியாயம் சொல்லணும், நியாயம் விசாரிக்கணும், நியாயம் சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதே போல தான் இப்போ தலைகீழாக தேவன் சூழ்நிலையை மாற்றுகிறவருக்கு இன்னொரு உதாரணத்தையும் நம்ம 2 சாட்சின்னு வச்சுக்கலாமே. அப்ப பார்த்தோமானால், எஸ்தரின் சரித்திரம் என்ற புஸ்தகம் இருக்குது. கர்த்தர் அந்த இடத்துல தலைகீழா மாற்ற ஒரு காரியத்த நாம் இன்றைக்கு தியானிக்க போறோம். அதுல எவ்வளவாக தேவ ஜனங்கள், தேவன் எப்படியா காப்பாற்றினாரு. தேவ ஜனங்கள், யூதர்கள். அவங்க எப்படி காப்பாற்றப்பட்டார்கள்? அவருடைய பகைஞர்களை அழிப்பதற்கு எப்படியான சூழ்நிலையை தேவன் யாரைக் கொண்டு பயன்படுத்தினார் என்பதைப் பற்றி நம்ம சற்று தியானிக்கலாம். அப்படி நாம் தியானிக்கும்போது, பல காரியங்கள் எப்படியெல்லாம் நடைபெற்றது? அதில் தேவனுடைய திட்டம் என்ன? அதை எப்படி தேவன் செயல்படுத்தினார்? யாரைக் கொண்டு செயல்படுத்தினார்? அப்படின்னு நம்ம சில காரியங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த தலைகீழாக மாற்றுனது ஒரு சூழ்நிலை இருந்தாலும், இன்னும் அதுக்குள்ள சில திட்டங்கள், தேவ திட்டங்கள், அதுக்குள்ள சில தேவனுடைய வெளிப்பாடுகள், அதையும் நாம இந்த நேரத்துல நாம நாம இன்னைக்கு நம்ம தியானிக்கலாம். அப்போ எஸ்தர் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, "நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால்" படி பாருங்க, நல்லா கவனமா வசனத்த கேளுங்க. "நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால், யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான்." நாம் இதை தியானிக்கும் போகும்போது, இப்ப இந்த வசனத்த நாம தியானிக்கும்போது, இதனுடைய முன்ன பின்ன என்னன்றத பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுட்டா தான், இந்த வசனத்தினுடைய முழு அர்த்தம் நாம் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இந்த இதை நாம் தியானிக்கும்போது, இந்த தலைப்புக்கேற்ற பகுதி என்னவென்றால், வேதத்தின் மூலமாக நம்ம அறியப் போவது எதுவென்றால், வேதத்துல எஸ்தர் புத்தகத்துல 10 அதிகாரத்துல இது பொதிந்துள்ளது. நம்ம கேட்கிற செய்தி இது 10 அதிகாரம் முழுக்க இருக்குது. ஆனாலும் நம்ம ஒரு வசனத்தை எடுத்து நம்ம பேசுறதுக்கு, அதுக்குள்ள ஒரு விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த வசனத்த கோட் பண்ணியிருக்குது. அப்போ 10 அதிகாரத்துல பொதிந்துள்ள செய்திகள் தான் தேவன் அந்த சூழ்நிலையை தலைகீழாக மாற்றினது என்று அறிய முடியும். அப்போ இப்ப பாருங்க, 127 நாடுகளையும் அரசாண்ட ராஜா அகாஸ்வேரு. அவன் மனைவி அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஒரு 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 கட்டத்துல. அதை நம்மலாம் பேசிட்டு போனோம்னா ரொம்ப நேரம் ஆயிரும். ஒரு அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்று அவளை ராஜ மேன்மையிலிருந்து அகற்றி விட்டான். பிறகு ஒரு புதிய ராஜ ஸ்திரீயை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று
தன்னுடைய 127 நாடுகளில் தேடும்போது, அநேக பெண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு, அவனுடைய அரண்மனை, சூசன் அரண்மனையில பராமரிக்கப்பட்டு வந்தார்கள். அதுல அதுல பராமரிக்கப்பட்ட வந்த ஒரு பெண்ணுல, அதில் எஸ்தர் என்ற யூத பெண்ணும் ஒருத்தி. எஸ்தர பராமரிக்கப்படுகிறவனான ஏகாயி அப்படிங்கிற பேரு. இந்த பெண்களை எல்லாம் பராமரிச்சுட்டு, அந்தந்த டர்னுக்கு எந்த தேதியில அந்த பொண்ணு ராஜாவை பார்க்கணுமோ, அந்த தேதி வரைக்கும் அந்த பெண்களை எல்லாம் அ என்ன என்ன சொல்றது? என்னமோ வஸ்த என்ன உடம்புக்கு பூசுறது வாசனை திரவியங்கள கொண்டு, அப்படியே குளிப்பாட்டுறதும், பெஸ்ட்டானத குடுத்து, கொழுக்க வைக்கிறதும், இப்படி என்னென்னமோ ராஜா கிட்ட பிரவேசிக்கிறதுக்கு இவ்வளவெல்லாம் செய்வாங்களாம். அப்படி செஞ்சுட்டு பராமரிக்கிறவன் பேரு தான் ஏகா. அவன் வந்து பராமரிக்கிற இடத்துல எஸ்தர் என்ற ஒரு யூத பெண் இருந்தா. அவங்க சித்தப்பா அவனுக்கு அப்பா, அம்மா இல்ல. சித்தப்பா தான் வளர்த்துறாரு எஸ்தர. அந்த சித்தப்பா பேர் தான் மொர்தெகாய். அப்போ அந்த சித்தப்பா பேர் தான் மொர்தெகாய். அவன் என்ன சொல்றான், "நீ யூதன்னு சொல்லாத. நீ யூத பெண்ணுன்னு அவங்ககிட்ட யார்கிட்டயும் நீ சொல்லிறாத. ஏன்னா, யூதர்கள் வந்து அந்த தேசத்துல எல்லா தேசத்துலயுமே செகண்டரியா தான் இருக்கிறாங்க. பிரைமரி கிடையாது. அந்த தேசத்தின் குடிகள் கிடையாது. அவங்க செகண்டரி. ஏன்னா, எல்லாருக்குமே தெரியும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். தேசமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். அந்த காலத்திலே ப மொனு மு 1ஆம் நூற்றாண்டிலேயே அப்படியெல்லாம் சிதறிக்கப்பட்டார்கள். நம்ம வந்து நெறைய புஸ்தகத்த நான் படிச்சிருக்கேன். அப்போ அந்த யூதர்கள் எல்லா நாடுகளிலும் பரவி இருக்கிறாங்க. அதனால செகண்டரி பொண்ணுன்றதுனால, ராஜாவுக்கு செலக்ட் பண்ண போணும்னா, இந்த செகண்டரி எல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. அதனால மொர்தெகாய் அவங்க சித்தப்பா அந்த அரண்மனைக்குள்ள வேலை செய்யறவன். அந்த ஆளு என்ன செய்றான், அந்த பொண்ணு அழகா இருப்பாளாம். எஸ்தர் வந்து ரொம்ப அழகா இருப்பாளாம். வேதத்துல போட்டிருக்குது. ரொம்ப அழகான கன்னி பெண்ணுன்னு. அந்த எஸ்தர் வந்து செலக்ட் பண்ணப்பட்டா. செலக்ட் அது கர்த்தருடைய சித்தம் அது. கர்த்தருடைய திட்டம் அது. எஸ்தர் வந்து அப்படி செலக்ட் பண்ணி போகும்போது, அந்த செலக்ட் பண்ண எஸ்தருக்கும், அந்த பராமரிக்கப்படவருடைய கண்கள்ல தயவு கிடைக்க செய்தார் கர்த்தர். ஏன்னா, அவருடைய திட்டம் நிறைவேறணும். ஆகவே, அவள் ராஜ சமூகத்துக்கு செல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். எப்படின்னா, இது இப்படி இருக்க, அவ ஏற்றுக்கொள்ளப்பட்டாள். எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டாள்ன்றதும் நெறைய அதுக்கு நெறைய காரியங்கள் இருக்குது. ஏன்னா, ராஜ சமூகத்துக்கு போகும்போது, அந்தந்த டர்னுக்கு தான் போகணும். அதுக்கு முன்னாடி போனா சாவு தான். சாவடிச்சுருவாங்க. அது அப்படியெல்லாம் போகவே கூடாது. இந்த தேதியில, இந்த நேரத்துல தான் ராஜாவ சந்திக்கணும். ராஜா செங்கோல நீட்டணும். அவரு ஓகேன்னு சொன்னா தான் உள்ள போகணும். அப்படியெல்லாம் ஒரு திட்டத்துக்கெல்லாம் கர்த்தர் ஒரு ஒரு அ தயை கொடுக்க செய்து, அவ அந்த ராஜாவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் ஆண்டவர் கொடுக்க வச்சிருக்கிறாரு. ராஜாவாகிய அப்போ ராஜா வந்து அப்ப என்ன சார் இது இப்படி இருக்க, இப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டாள்ன்னு இருக்குது. இது இப்படி இருக்க, தாய் தந்தை இல்லாத எஸ்தரை வளர்க்கிறது, அவளுடைய சிறிய தகப்பனாகிய மொர்தெகாய், இவன் ஒரு யூதன். இவன் தான் இவன் ஒரு யூதன். இவன் வந்து அந்த ஒரு அரண்மனையில இருக்கிறான். அப்போ ராஜாவாகிய அகாஸ்வேரு ஆமான் என்ற ஒரு அதிகாரி. அவர் கூடவே இருக்கிற என்னும் ஆகாகியன் அவன் அப்படி ஒரு ஜாதி. ஆகாகியனை தன்னிடத்தில் உள்ள சகல பிரபுக்களுக்கும் மேலாக உயர்த்தி வைத்தான். எல்லோருக்கும் எல்லோரும் அவனை நமஸ்காரம் பண்ணணும். அதாவது அந்த அ ஆமான வந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணணும்னு ராஜா கிட்ட ஒரு ராஜா கிட்ட அதாவது மந்திரிக எது சொல்றாலும் ராஜா கேட்கிறாங்களே, அந்த மாதிரி ராஜா கிட்ட ஏதோ ஒரு கட்டளை பிறப்பிக்கிற மாதிரி இவன வந்து ராஜா அவன உயர்த்தி தன்னுடைய கைக்குள்ளேயே வச்சுட்டுக்கிற மாரி ஒரு காரியங்களை எல்லாம் செயல்படுத்தி செய்ய வச்சு கட்டளை ராஜா மூலியமா கட்டளை. என்ன கட்டளை? இவன பார்த்தா எல்லாரும் வணங்கணும், நமஸ்கரிக்கணும். மொர்தெகாய அந்த சாரி அந்த ஆமோன பார்த்தா எல்லாம் நாம நமஸ்கரிக்கணும், வணங்கணும், வாழ்த்தணும் அவன. ஆனா மொர்தெகாய் ஆமானை வந்து வணங்கவும் இல்ல, நமஸ்கரிக்கவும் இல்ல. ஏன்னா, யூதர்கள் ஒரு கட்டுப்பாடோட இருப்பாங்க. அது என்னன்னு வேதத்துல போடல. ஆனா மொர்தெகாய் வந்து ஆமான வணங்கவும் இல்ல, நமஸ்கரிக்கவும் இல்ல. நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு யூதர்கள் ஒரு சில காரியத்துக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளோட இருப்பாங்க. வந்து நமஸ்கரிக்க மாட்டாங்க. இப்ப தானியேல்ல கூட
ராஜாவ நமஸ்கரிக்கணும் போது தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நமஸ்கரிக்கல இல்லல்ல. வணங்கலைல்ல. தேவனத்தான வணங்குனாங்க. மனுஷன வணங்க மாட்டேன்னு சொன்னாங்கல்ல. அதுதான் இங்க. அதனால அவன் வந்து என்ன செஞ்சுட்டான்? நமஸ்கரிக்கவும் இல்ல, வணங்கவும் இல்ல. அதை அறிந்து அத அறிஞ்ச அந்த ஆமான் சூழ்ச்சியாக பல ஆலோசனைகள் சொல்லி, மொர்தெகாயும் பல ஆலோசனைகள ராஜாவுக்கு சொல்லி, மொர்தெகாயும் அவனுடைய ஜனமாகிய யூதர்கள் எல்லோரையும் அழிக்க வகை தேடினான். எல்லோரையும் அழிச்சிரணும். ராஜாவின் கட்டளையை யூதர்கள் கைக்கொள்வதில்லை என்கின்ற அவர்கள் மீது ராஜாவுக்கு கோபம் வரும்படி காரியங்களையும் செய்து, அதற்கு தண்டனையாக பாருங்க, இப்ப ராஜா கட்டளை என்ன சொன்னாரு? ஆமோன வணங்கணும். அ மொர்த ஆமோன வணங்கணும். அவன வாழ்த்தணும். அவன நமஸ்கரிக்கணும்னு. ஆனா, யூதன் யூதனாகிய மொர்தெகா வணங்கல. ஏன்னா, அவங்க தேவன தவிர வேற யாரும் வணங்குறது இல்லன்னு நம்ம தானியேல்ல தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அப்போ தேவன தவிர யாரும் வணங்காதனால, இவன் என்ன செஞ்சுட்டான், அந்த ஆமான் ராஜாவுக்கு போய் சொல்ட்டான். "ராஜா, நீங்க குடுத்த கட்டளைய இந்த மாரி ஒரு குரூப் மக்கள் வந்து அ இது பண்ணிக்கிறது இல்ல. எது? அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது. அத வந்து இந்த கட்டளைய வந்து மீறுறாங்க. எது செய்றது? ஏன்னா இவன நமஸ்கரிக்கலையல்ல. யூதன் வந்து அதனால போட்டு குடுத்து, ராஜாவின் கட்டளைய ஆமா. இந்த மாரி மக்கள் ஒரு ஒரு குரூப் ஆஃப் மக்கள், ஒரு கூட்ட மக்கள் உங்களுடைய கட்டளைய வந்து அவங்க ஏத்துக்கிறது இல்லன்னு இவன இவன வணங்காதனால ராஜா கிட்ட போட்டு குடுத்தோனே, ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்து, எ என்ன இவன் சொல்றானோ, இந்த ஆமோன் என்ன விரோதி, யூதர்களுக்கு விரோதியா இருக்கிற அந்த ஆமோன் என்ன சொல்றானோ, அதன்படி ராஜா என்ன செய்வாரு, 127 நாடுகள்ல யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ராஜாவின் முத்திரை மோதிரம் பெற்று, அதற்குண்டான காரியங்கள் துரிதமாய் செயல்படுதா. அந்த காரியம்லாம் வேக வேகமா போங்க. 127 நாட்டுக்கு இது பரவணும்ல. யூதர்கள் எல்லாம் இந்த ஒரு நாள்ல, இந்த நாளில அழிக்கணும். அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டு, அந்த அனுப்புறவங்கள எல்லாம் வேக வேகமா, வேக வேகமா, வேக வேகமா எல்லா நாடுகளுக்கும் 127 நாடுகளுக்கு ஆள் அனுப்பப்பட்டுருச்சு. அஞ்சல்காரங்க. இது எதனால வந்தது? மொர்தெகாய் என்ற யூதன் ஆமோனை வணங்காததுனால, ஒட்டுமொத்த யூதர்களையும் அழிக்க சதி நடந்தது. இது சதிதான். அவன் ராஜா பாட்டுக்கு இருந்தான். ஆனா ஆமோன் சதி செய்யறவன். இப்படி சதி வேலை நடந்த நேரத்தில் தான் மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை தான் நாம் படிச்ச வசனம். பாருங்க, அந்த வசனம் என்னன்னு மறுபடியும் ஒரு வாட்டி பார்த்தா தான் நமக்கு வந்து இந்த காரியம் எதனால் அப்போ ஏன்னா ராஜஸ்திரி மொர்தெகாய் என்ன சொல்லிட்டான்? "நீ யூத பொண்ணுன்னு சொல்லாத. அ ராஜா கிட்ட" அப்படின்னு நல்ல அழகான பெண்ணுன்றத அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. இந்த இது என்னது? ஆண்டவருடைய திட்டம். யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு காரியம் பின்னால நடக்கும். அதுக்கு இந்த ராஜஸ்திரி வந்து ஒரு யூத பெண்ணா இருந்தா தான், தன்னுடைய யூதர்களுக்காக அவ வந்து அ நன்மை செய்ய முடியும். அப்படின்னு பின்னால நடக்கிறத, முன்னாடி கர்த்தர் எவ்வளவு திட்டம் போட்டு, ரா ராஜாத்தியாக தேர்ந்தெடுக்க எஸ்தர தேர்ந்தெடுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறாரு. அப்போ அதுல தான் எஸ்தர் 5:14 நம்ம படிச்சது. "நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால்" எந்த காலத்துல? யூதர்கள் இப்ப அழிக்கிறதுக்கு சட்டம் வந்து 124 நாடுகளுக்கு போயிருச்சு சட்டம். நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால், யூதருக்கு சகாயமும், ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே! யாருக்கு தெரியும் என்று சொல்லச் சொன்னான். பாருங்க எவ்வளவு அருமையான வசனம். அ நம்ம சொல்ல வந்த கருத்தெல்லாம் இதுக்குள்ள இருக்குது. நீ இந்த காலத்தில மௌனமாய் இருந்தால், நீ இந்த காலத்தில மௌனமாய் இருந்தால் எந்த காலம்? கஷ்டமான காலம், வேதனையான காலம், கடினமான காலம், மரணத்துக்கு ஏதுவான காலம். நீ ராஜாத்தியா நீ அங்க இருக்கிற. இந்த காலத்துல நீ மௌனமாய் இருந்தா, எப்படியாவது கர்த்தர் வேற இடத்துல இருந்து மொர்தெகாய் சொல்றான். ஆனா கர்த்தருடைய திட்டம் அப்படி இருக்குது. ஆனா மொர்தெகாய் மனுஷன். கர்த்தருடைய திட்டம் அவனுக்கு தெரியாது இல்லையா? அதனால நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால் ரட்சிப்பு யூதருக்கு வேறொரு இடத்திலிருந்து அ வ எழும்பு. யார் குடுப்பா? ஆண்டவர் தான். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். இவரு சித்தப்பா இருந்தா கூட இவளுக்கு இன்னும் வேற சொந்தக்காரங்கலாம் இருக்கிறாங்க போல இருக்குது.
தகப்பன் குடும்பத்தார் அழியும். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கிறபடி, உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே! உனக்கு நீ இந்த மாரி காலத்துல நீ உதவணும் என்பதற்காகத்தானே, உனக்கு ராஜமேன்மை கூட கிடைத்திருக்கலாமே! அப்படின்னு ராஜாத்திக்கு இந்த அரண்மனையில வேலை செய்ற மொர்தெகாய் சொல்லி அனுப்புறா. அவனெல்லாம் டைரக்ட்டா பார்க்க முடியாது ராணியெல்லாம். அப்போ சொல்லி ஒரு ஆள் மூலியமாக சொல்லி அனுப்புறா. சொல்லி அனுப்பும்போது தான், அவ அதுக்கு முன்னாடி கான்வர்சேஷன் எல்லாம் நெறைய நடந்திருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? நான் போகவே முடியாதே! ராஜாவுக்கு முன்னால நான் நின்னன்னா, இதுக்கு முன்னாடி மொர்தெகாய் சொல்லி அனுப்பும்போது ராஜஸ்திரி சொன்னது. நான் போனேன்னா என்னை சாவடிச்சுடுவான். நாங்க வந்து அந்த டைமுக்கு தான் போ முடியும். இப்படியெல்லாம் அந்த ராஜாத்தி சொல்லியிருப்பா. அதுக்கு தான் மொர்தெகாய் இந்த வசனத்த சொல்லி, நீ இந்த சூழ்நிலைக்கு நீ வந்து உதவி செய்யணுன்றதுக்காகவே உன்னைய உயர்த்தி இருக்கலாம் கர்த்தர்ன்னு அவன் சொல்லியிருக்கிறான். சோ, ஓ! அப்படியா? சரி பரவால்ல. நம்ம உயிர் போனாலும் பரவால்ல. நம்ம ஜீவன நம்முடைய எல்லா யூதர்களும் அழிக்கப்படுறாங்க. நம்ம உயிர் போனாலும் பரவால்ல. நாம் இத செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவ செஞ்ச காரியம் பாருங்க. எத்தன ஒரு அருமையான காரியம். இது எல்லாருமே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கூடியது. ஏன்னா, இதுல பல திட்டங்கள் இருக்குது. பல செயல்பாடுகள் இருக்குதுன்னு நான் சொன்னேனல்ல. அதுதான் இது. அப்ப அந்த திட்டம் என்னன்னா, இந்த வார்த்தைய கேட்ட உடனே, அவ ராஜாத்தி என்ன செய்றா, அந்த மொர்தெகாய என்ன செய்றா, நீக்கு போயி அ ஆ இந்த வார்த்தை அப்படியே நாம் வாழ்க்கையில நம்ம கொண்டு வந்து பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த ராஜாத்தி என்ன செய்றா, மொர்தெகாய்க்கு நீங்கலாம் போய் உபவாசம் இருங்க. நானும் என் தாதியரோட உபவாசம் இருக்கிறேன். உபவாசம் இருந்து நாம கர்த்தரிடத்துல கேட்போம். ம். அப்படின்னு அவ வந்து சொல்லி அனுப்புறா, மொர்தெகாய்க்கு. அவ மொர்தெகாய்க்கு சொல்ற அந்த வார்த்தை என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்க. நீங்களும் யார்கிட்ட போறா பாருங்க. இவ்வளவு கடுமையான காலத்துல எந்த மனுஷனையும் யாரும் தேடி போகல. நீங்களும் போய் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நானும் என் தாதிமார்களோட உபவாசம் இருந்து ஜெபிக்கிறேன். அப்படின்னு மொர்தெகாய்க்கு அவ சொல்லி அனுப்புறா. சோ இந்த இக்கட்டான சூழ்நிலை நமக்கு தாங்க முடியாத சூழ்நிலை வரும்போது, நாம் என்ன செய்யணும்? அப்படிங்கிறது இது நமக்கு ஒரு ஒரு சாட்சி. கர்த்தர் நமக்கு இது வந்து ஒரு சாட்சி. அப்போ கர்த்தர் அந்த நேரத்துல நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் நமக்கு அனுக்கிரகமா இந்த வசனத்துல, "நீ இந்த காலத்துல மௌனமா இருந்தால், யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்துல எழும்புங்கிற" இந்த வசனத்த நம்ம பார்த்தோம்னா, இந்த வார்த்தைய அப்படியே நம் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து பார்ப்போமானால், கர்த்தர் நமக்கு அனுக்கிரகமாய் கொடுத்த இந்த நேரத்தை அனுக்கிரகமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில, இந்த நேரத்தை அ அதாவது என்ன நேரம்? வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தை, இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் நம்ம ஒவ்வொரு இடத்திலும் ஒப்படைத்த வேலை, அவருடைய வார்த்தையை உலகமெங்கும் சொல்லுவது, உலக மக்களுக்கு அறிவிப்பது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ஆண்டவரை பற்றி தெரியாத மக்களுக்கு ஆண்டவரை அறிவிக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியம். இதை செய்யாமல் போனால் உலக மக்களுக்கு ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து வர கர்த்தர் செய்திடுவார். பிறகு நாம் தண்டனையை அனுபவிக்க நேரிடும். தேவன் நியாயம் விசாரிக்கும் போது நாம் குற்றவாளிகளாக வேண்டி வரும். பாருங்களேன். இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தால், ரட்சிப்பு யூதருக்கு வேறொரு இடத்துல வர்றது போல, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யக்கூடிய காரியம், ஆண்டவர பத்தி உலகத்துக்கு இந்த அனுக்கிரகம்னால நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். இன்னும் காலங்கள் கொடியதா இருக்கும். காலங்கள் கொடியதா இருக்கு. வேத வசனம் கிடைக்காத பஞ்சமா இருக்கும். வேத வசனத்தை எரிப்பாங்க, அடிப்பாங்க. இப்படின்னு எத்தனையோ காரியங்கள நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனா இந்த நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த நேரத்துல, இந்த இந்த நேரத்துல இன்னும் அதெல்லாம் ஆரம்பிக்கல. ஆனா ஆங்காங்கு நடக்குது. இருந்தாலும் நமக்கு ஒரு விடுதலையான ஒரு நேரமா இந்த நேரத்துல நாம ஆண்டவருடைய ரட்சிப்பை பற்றி, ஆண்டவரை பற்றி மக்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லறது நம்முடைய கடமை. அதை நாம செய்யணும். அப்படி நம்ம செய்யாட்டி நாம குற்றவாளிகள் ஆயிருவோம். அந்த வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவருமே இந்த ஒரு நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிற ஒரு காரியத்த கர்த்தர் நமக்கு உணர வைக்கிறார். நம்ம குற்றவாளி ஆயிருவோம். இந்த வசனத்த நம்ம நம்ம மக்களுக்கு சொல்லாட்டினா, வேறு ஒரு மூலியமா வந்துனா, நம்ம அந்த அந்த நேரத்துல கர்த்தர் நியாயம் அளிக்கும்போது, நாம் குற்றவாளி ஆயிருவோம். அந்த மாரி குற்றத்துக்கு நீங்களாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை அறியாத மக்களுக்கு, அந்த மக்களுக்கு அறியச் செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமா இருக்குது. நாம் செயல்பட ஆகவே
நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வெளிச்சமாகிய வார்த்தையை எந்த சூழ்நிலையாவது, எந்த வழியிலயாவது, எந்த விதத்திலாவது அறிவிக்கிறவர்களாக நாம் தயாராக இருக்கணும். இதற்காகத்தான் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்து கொள்ளத்தக்கதான சூழ்நிலையை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று நாம் ஒவ்வொருவருமே உணர்ந்து செயல்பட கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். யூதர்களை காப்பாற்றுவதற்காக கர்த்தர் எஸ்தருக்கு ராஜமேன்மை எஸ்தருக்கு ராஜமேன்மை கிடைக்க செய்திருக்கிறார். ஒட்டுமொத்த யூதர்களையும் காப்பாற்றுவதற்காகவே கர்த்தர் எஸ்தரை ராஜாத்தியாக ஏற்படுத்தியுள்ளார் என்று பார்க்கிறோம். இத இந்த குறிப்பிட்ட செய்தி நம்ம ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடியதாக உள்ளது. அத நாம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொருவருமே நம்ம அதை அறிஞ்சு கொள்ளணும். எஸ்தருக்குரிய சூழ்நிலை தான் நமக்கு வந்திருக்குதுன்னு நம்ம அறிஞ்சுக்கணும். இப்போ இந்த எஸ்தர் புஸ்தகத்துல இந்த தலைகீழாக மாறின சூழ்நிலை என்ன? அப்படின்னு என்னென்னலாம் இப்ப வந்து இது வந்து சில திட்டங்கள் எப்படி ரட்சிப்பு வர்றதுக்கு இந்த மௌனமா இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவரு கர்த்தருடைய ரட்சிப்பை நம்ம சொல்லிறணும். அப்படிங்கிறது ஒரு செய்திய நம்ம பார்த்தோம். அப்போ யூதர்கள் அனைவரையும் கொல்வதற்காக சூழ்ச்சியான சதி திட்டம் நிறைந்தேறி கொண்டிருக்கும் போது, எஸ்தர் தன் தாதிமார்களுடன் சேர்ந்து உபவாசம் இருந்து ஜெபித்தாள். ராஜாவின் கண்களுக்கு தயவு கிடைக்க தன்னுடைய மன்றாட்டை தெரிவித்தா. பாருங்க, அவ வந்து அப்படி வந்து ஒரு அது வந்து இப்போ வந்து ரட்சிப்ப பத்தி சொல்லணும்னு ஒரு கர்த்தருடைய திட்டத்த நமக்கு வெளிப்படுத்திட்டாரு. அடுத்ததாக பார்த்தா, அடுத்ததாக 2வதாக என்னத்த பார்க்கிறோம்னா, உபவாசம் பண்ணணும். கர்த்தர்கிட்ட உபவாசிக்கணும். உபவாசம் பண்ணும்போது தான் எஸ்தருக்கு தயை கிடைத்தது. அதாவது அந்த அகாஸ்வேரு அந்த நேரம் அவளுடைய நேரம் பின்னால இருந்தா கூட, அந்த உபவாசித்து கர்த்தரிடத்துல தயை பெற்ற பின்னால தான், ராஜா அவளை ஏற்றுக்கொள்ளும்படி, ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைத்தது அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ ஒரு காரியத்துக்காக நம்ம உபவாசிக்கணும். உபவாசித்து ஜெபிக்கும்போது, கர்த்தருடைய கண்கள்ல தயை கிடைக்கும் அப்படின்னு நாம இதை வந்து நம்ம அறிஞ்சு கொள்ளணும். அறிஞ்சு கொள்ளணும். அவ உபவாசித்து தாதிகளோட உபவாசினால்தான், அவளுடைய டர்ன் வர்றதுக்கு முன்னாடியே அவ போகும்போது கூட, அந்த ராஜா என்ன பண்ணாரு, செங்கோல நீட்டி எஸ்தர் ராஜாத்திய உள்ளே வான்னு கூப்பிட்டு, உன்னுடைய மன்றாட்டு என்னன்னு கேட்கிறாரு. அப்போ அந்த தயவு. அப்ப நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரோட கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கும் என்று நாம் தயவு குடுக்கிற தேவன் நம்முடைய வல்ல தேவன் என்று நாம் உணர்ந்து கொள்வதற்காகவே இந்த காரியங்களை நாம் இப்பொழுது நாம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஒண்ணு பாருங்க. அடுத்த கட்டமாக எஸ்தர் செய்த காரியம். அந்த எஸ்தர்ன்னு சொல்லும்போதுதான் அது நம்மளே நம்ம நினைச்சுக்கணும். அடுத்ததாக எஸ்தர் செய்த காரியம் எடுப்புல ராஜாவின் இடத்துல தன் வேண்டுதலை வைக்கல. ராஜாவ எஸ்தர் உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? ராஜ்யத்துல பாதினா கூட கேளு. நான் உனக்கு குடுக்குறேங்கும் போது எஸ்தர் சொன்னது, இல்ல ராஜாவே. அவர் என்ன செய்யறா? ராஜாவ குளிர்விக்கிறதுக்கு, சந்தோஷப்படுத்திக்கு விருந்து கலைக்கிறா. நீங்க நான் உங்களுக்கு செய்யற விருந்துக்கு நீங்க வாங்க. விருந்துக்கு வாங்க. அப்படின்னு தான் எடுத்தோனே எங்க ஜனங்கள்லாம் அப்படி வெட்டப்பட போறாங்க. என் ஜனங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்படின்னு அவ சொல்லல. அவக்கு சொன்னது, ராஜாவே என் விருந்துக்கு வாங்க. என் விருந்துக்கு வந்து நீங்க சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க. பாருங்க எத்தன ஒரு அருமையான ஒரு அழைப்பு பாருங்க. ஒரு பெரிய விஷயத்த சொல்லணும். ஆனா, அதற்கு முன்பாக அந்த ராஜாவை குளிர்விக்கிறதுக்கு விருந்து, சந்தோஷப்படுத்துறதுக்கு விருந்து சொல்றா. அப்போ அந்த யூதர்களையெல்லாம் எதிர்த்து, யூதர்களையெல்லாம் சாவடிக்கு சதி செய்த சூழ்ச்சியுள்ள ஆமானையும் தந்திரமா ராஜா கிட்ட சொல்லி, நீங்க விருந்துக்கு வரும்போது, உங்க பெரிய தளபதி, உங்க கையோட இருக்கிற அந்த ஆமானையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி, அவ வந்து ஏன்னா, அந்த ஆமான் தான் இத்தன காரியம் செய்றா. அப்ப இவ காரிய ஜெயமான் முடியும்போது, அவன் பக்கத்துல இருந்தா தான் ஒட்டுமொத்த காரியம் நிறைவேறும்னு சொல்லி அவனையும் கூப்பிடுறான். அவனுக்கு பயங்கர குஷி, பயங்கர சந்தோஷம். ஐயோ! ராஜாவோட ராஜாத்தி நம்மளையும் சாப்பிட கூப்பிட்டுருக்கிறா! அப்படின்னு பயங்கர சந்தோஷத்தோட அவன் வந்து அதுல சேர்ந்துக்குவான். அவனுக்கு பின்னால நடக்கிறது தெரியல. அப்போ இப்படி வந்து ராஜாத்தி என்ன செஞ்சா? ராஜாவ குளிர்விக்கிறா. இதேதான், இதேதான். இதன்படி
ஆவிக்குரிய காரியத்துல நாம் அறிந்து கொள்ளப் போவது என்னவென்றால், ஆண்டவரிடத்துல நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதலையும் தெரிவிப்பதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை அழைக்கணும். அவரை வாழ்த்தணும். அவரை வணங்கணும். அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இந்த வசனத்தின்படி நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். ஆண்டவரை நம்ம மகிமைப்படுத்தணும். அவர் நாமத்தை போற்றணும், புகழணும். எப்படி எஸ்தர் ராஜாத்தி அந்த ராஜாவ அப்படியே சந்தோஷப்பட்டு விருந்துக்கு கூப்பிட்டாளோ, அதைப்போல நம்ம ஆண்டவருக்கு அவர் நம்மட்ட எதிர்பார்க்கிற ஸ்தோத்திர பலிகளை நாம் ஏறெடுக்கணும். நம்முடைய வார்த்தைகளை சொல்றதுக்கு முன்னாடி, நம்ம விண்ணப்பங்கள், வேண்டுதல் கர்த்தருக்கு சொல்றதுக்கு முன்னாடி, அவருக்கு நம்ம ஸ்தோத்திர பலியிடுகிறோம். இப்ப நம்ம இந்த Zoom மீட்டிங்ல கூட ஒவ்வொரு முறையும் ஸ்தோத்திர பலியிடுறோம். அவர வாழ்த்துறோம், வணங்குறோம். இது எல்லாமே ஆண்டவர் நமக்கு பிரதிஷ்டமாக இது நமக்கு தெரிய வச்சுட்டு இருக்கிறாரு. அதுதான் பிறகு அப்ப நம்ம அப்படியெல்லாம் ஸ்தோத்திர பலியிட்டு, பிறகு நம்முடைய வேண்டுதலையும் ஆண்டவரிடத்துல ஒப்படைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இது எஸ்தர் செய்த காரியம் ராஜாவை மகிழ்வித்தது போல, நாம் ஆண்டவரை ஸ்தோத்திர பலியிட்டு, அவருக்கு வாழ்த்தி வணங்கி, அவரை நம்ம மகிழ்விக்கணும். அவர் நம்மகிட்ட பெரிய பொண்ணும், பொருளும் அத குடு, இத குடுன்னு கேட்கல. நம்முடைய நாவில இருந்து சொல்ற ஸ்தோத்திரத்தை அவரு ஸ்தோத்திர பலியிடுகிற என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். அப்படிங்கிற வார்த்தை எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ நம்ம படைக்கப்பட்டதே அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கா. அந்த காரியத்த நம்ம செய்யணும். அப்படின்னு இந்த எஸ்தர் புஸ்தகத்துல நாம அழகா தெளிவாக தெரிந்து கொடுக்கிறோம். இங்க சூழ்நிலை தலைகளாக மாறியது எப்படி எனில், எஸ்தர் விருந்து படைத்த பிறகு என்ன செஞ்சா? அருகில் இருக்கும் ஆமோன் தான் விருந்தெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ராஜா கேட்கிறான். "உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? சொல்லு. எது வேணாலும் செய்றேன். சொல்லு. சொல்லு. ராஜ்யத்துல பாதி வேணாலும் கேட்கிறேன்னு" மறுபடியும் அந்த ராஜா சொல்லும்போது, அது சரியான நேரம்னு அப்பதான் அந்த ஏன் அந்த ஆமோன அந்த இடத்துல கூப்பிட்டான் அப்படின்றதுக்கு இப்பதான் தெரியும். என்னன்னா, அப்பதான் அ அப்பதான் கரெக்ட்டா சரியான நேரத்துல அருகில் இருக்கும் இந்த இங்கு சூழ்நிலை தலைகளா மாறுனதுக்கு எஸ்தர் விருது படைத்த பிறகு அருகில் இருக்கும் ஆமோன் தான் என்னுடைய ஜனத்தை அழிக்க திட்டம் தீட்டி உங்களிடத்தில் ஒப்புதல் பெற்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறான் என்று கூறிய பிறகு அங்கு சில காரியங்கள் மாறுதலாய் நடைபெற்றது. அந்த ஆமோன் பயந்து நடுங்கி எஸ்தர் கால பிடிக்க போறான், கைய பிடிக்க அப்படி இப்படி ராஜா கொஞ்ச நேரம் அப்படியே திடுக்கிட்டு வெளிய போய் நிக்கிறான். அந்த வெளிய போய் நிக்கிறதுக்குள்ள அந்த ஆமோன் பதறி போயி அந்த எஸ்தர் கிட்ட எப்படியாவது சொல்லலாங்களான்னு ஏதோ சில காரியங்கள் நடந்து அந்த எஸ்தருடைய பெட் மேல அவன் ஏதோ மயங்கி விழுந்த மாரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஆனோன்னே, அந்த சூழ்நிலைய வெளிய போய் வந்து உள்ள வந்து பார்த்த ராஜாவுக்கு, ராஜாத்தியோட பெட்ல, ராஜாத்தியோட இருக்கையில இவன் இருக்கிறானேன்னு சொல்லிட்டு, ஒரு செகண்ட்ல அவனுக்கு மரண தண்டனை குடுத்துட்டாரு. ஆமோனுக்கு. ஒரு செகண்ட்ல இவன மரணத்துல போடுங்கன்னு. சரி மரணத்த எப்படி போடுறதுன்னு நெனைக்கும்போது, இந்த ஆமோன் வந்து மொர்தெகாய்க்கு மரண தண்டனை குடுக்கணும். இந்த மாரி சூழ்நிலைன்னா, அவன் வீட்ல ஒரு கொழுமரத்த செஞ்சு வச்சிருக்கிறான். அது அப்ப சொல்றாங்க மொர்தெகாய் வந்து சொல்லியிருப்பான்ல மொர்தெகாய் எனக்கு மரண தண்டனை குடுக்கிறதுக்கு இப்படியெல்லாம் நடத்தி வச்சிருக்கிறான் ஆமோன்னு. அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, இவனுக்கு மரண தண்டனை குடுங்கன்னு. ஆமா. அவன் வீட்லயே ஒரு கொழுமரம் இருக்குது. அதுலயே அவன போட்டுருங்கன்னு சொல்லும்போது, அந்த க்ஷணத்திலேயே அந்த விரோதி அழிந்து போனான்னு பார்க்கிறோம். அந்த நிமிஷத்திலேயே ராஜா ஆர்டர் குடுத்தோனே, அப்படியே அந்த க்ஷணத்திலேயே அவன் வந்து கொழுமரத்துல தூக்கப்பட்டான்னு பார்க்கிறோம். "கெடுவான் கேடு நினைப்பான்" என்கிறது நம்மளுடைய தமிழ் பழமொழி. அதே அப்படியே நீதிமொழிகள்ல பார்த்தோம்னா, 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, "உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமரோ நன்மையை சுதந்தரிப்பார்கள்." எத்தன அருமையான வசனம் பாருங்க. உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். உத்தமரோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். பாருங்க. எவ்வளவு ஒரு அருமையான வசனம், எவ்வளவு அருமையான வார்த்தை. இந்த காரியங்கள்னால இரட்டிப்பான நன்மை தூதர்கள் பெற்றார். இப்போ இது கெடுவான் கேடு நினைப்பான்ற வசனத்தின் வார்த்தையின்படி உத்தமர்கள் நன்மையை பெறுவார்கள். ஆனா கெடுதல் செஞ்சவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான்னு சொன்ன வசனத்தின்படி ஆமோன் மொர்தெகாய்க்கு செஞ்சு வச்ச
அந்த மரண அந்த கொழுமரத்திலேயே அவன் ஏற்றப்பட்டான். விரோதி ஒளிஞ்சுட்டாங்க. ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைச்சோன்ன விரோதி ஒளிஞ்சது. அதே போல கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு தயவு கிடைக்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். கர்த்தர் செய்வார். இந்த ஒரு ஆ சாட்சியெல்லாம் தான் நம் வாழ்க்கையில நமக்கு சமாதான, சந்தோஷம், நிறைவை கொடுப்பது. அடுத்தது இன்னொரு காரியத்தை பார்த்து நான் முடிச்சிடலாம். இந்த காரியங்கள்ல என்ன கிடைச்சது? இரட்டிப்பான நன்மை. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கேட்கிறதுக்கு மேல கொடுப்பது இரட்டிப்பான நன்மை. இந்த காரியத்துல இரட்டிப்பான நன்மை தூதர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். எப்படி பாருங்க? எப்படி எனில், சதி செய்தவன் மரணம் அடைந்தான். அவன் உயிரோட கூட இல்ல. பயங்கரமான சதி. அத்தனை யூதர்களையும் சாவடிக்கிறதுக்கு சதி செஞ்சான். அவன் என்ன ஆனான்? மரணம் அடைந்தான். அவன் இருந்தா கூட மரணம் அடையாம இருந்தா கூட, இன்னும் வேற விதத்துல ஏதாவது சதி பண்ணலான்னு கூட யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? முற்றிலுமாக அழித்து போட்டார். அவன் செத்தே போயிட்டான். சதி தட்டங்க அதான் அவன் செத்ததுனால, அவன் உயிரோட இருந்தா கூட திரும்ப ஏதாவது செய்வான்னு கூட இருக்கும். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு, ராஜாவ மயக்கி ஏன்னா மந்திரியாச்சே அவன். ராஜா கிட்ட பேசி ஏதாவது செய்யலான்னு. ஆனா, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஒரேடியா அழிச்சுட்டாரு. ஒரேடியா அழிச்சுட்டாரு. அதே போல தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு எதிராய் வருகிற எல்லா போராட்டங்களையும் ஆண்டவர் அதினதின் காலத்துல முற்றிலுமாக அழித்து நமக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த விடுதலை கூட ஒரு மடங்கு இல்ல, இரட்டிப்பானது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்ற வசனத்தின்படி நமக்கு இவைகள் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம்னா பரலோகத்திலயும் பொக்கிஷம், பூமியிலயும் பொக்கிஷம். கர்த்தரை தேடும்போது. அது இரட்டிப்பான நன்மை. எங்க பார்த்தாலும் இரட்டிப்பான நன்மை தான். இன்னைக்கு நம்ம வேதத்தின் மூலியமா எங்க யோபுக்கு அழிச்சு அத்தனையும் நஷ்டப்பட்டு ஆனாலும் யோபுக்கு எல்லாத்துலயும் இரட்டிப்பான நன்மை குடுத்தார். இப்படி நெறைய விஷயம். இன்னும் ராஜாக்கள் புஸ்தகத்துல நெறைய பார்க்கும் போதெல்லாம் இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை, இரட்டிப்பான நன்மை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். அதே போல தான் இங்கேயும் அந்த அந்த சதி செஞ்சவன் மரணம் அடைந்தான். சதி சட்டங்கள் எல்லாம் அவன் மரணம் அடைஞ்சோன்ன, அவன் மூலமா தீட்டப்பட்ட எல்லா சதி திட்டங்களும் மாறி, யூதர்கள் அழிக்கப்படாமல் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு அதி ஒ யூதர்களுக்கு ஒரு ஒரு ஆசீர்வாதம். யூதர்கள் யாருமே அழிக்கப்படல. அவங்க காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு ஒரு முதலாவது ஒரு ஆசீர்வாதம். 2வது 2வது இரட்டிப்பான நன்மை இல்லையா? 2வதாக யூதர்களுக்கு விரோதமாக இருந்த மக்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் இவர்கள் மூலமா. அதே தலைகீழா மாறுச்சு. தலைகீழா மாறுச்சு. உங்களுக்கு விரோதமா செயல்படுகிற அனைத்தையும் நீங்க அழிச்சு போடுங்க. ஆமான்னு என்ன செஞ்சான்? யூதர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஆ வந்து ப ப இது சட்டத்த மாத்தி மத்தவங்க எல்லாரும் யூதர அழிக்கலாம். உனக்கு இஷ்டமா அவன கொன்னு போடா, உன் பக்கத்து வீட்டுக்காரன் யூதனா சாவடி. உனக்கு விரோதமா ஏதாவது செஞ்சானா, உனக்கு மன வருத்தம் உண்டானா சாவடி. இப்படிங்கிற ஒரு சட்டத்த செயல்படுத்துனா, ஆனா அந்த சட்டம் அழிஞ்சு போயிருச்சு. 2வதா அடுத்த சட்டம் மாறுச்சு பாருங்க. அடுத்த சட்டம் மாறுச்சு. யூதர்கள் என்ன செய்யணும்? மற்றவர்கள் தங்களுக்கு எதிரா செயல்படுகிறவையெல்லாம் அழிச்சு போடலாம். அ சாவடிச்சிடலாம். மரணத்த குடுத்துடலாம். அப்படிங்கிற இன்னொரு சட்டம் அப்படியே மாறுச்சு. யோசிச்சு பாருங்க. அந்த தலைகீழுங்க கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பாதி கால்வாசி எல்லாம் கிடையாது. அப்படியே ஒட்டுமொத்த தலைகீழ். எப்படி யூதர்கள் முழுவதும் 127 நாட்டிலே அழிக்கப்படணும்னு சட்டம் வந்ததோ, அது அப்படியே மாறி 127 நாடுகள்ல இருக்கிற மக்கள் யூதர்களால் அழிக்கப்படுவார்ன்ற அந்த சட்டம் தலைகீழா மாறிடுச்சுன்னு பார்க்கிறோம். ரெட்டிப்பான நன்மைகள் பெற்றது அந்த யூதர்கள். அதேதான். இதெல்லாமே நமக்கு சாட்சியா, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்த நமக்கு குடுக்கும்போது, அவர் ஏற்ற நேரத்துல நமக்கு நன்மை செய்யும்போது, நம்ம சும்மா ஆ ஏற்ற நேரத்துல நன்மை செய்யும்போது, அவர் இரட்டிப்பான நன்மையை தர வல்லவராய் இருக்கிறார். நமக்கு எதிரான சாத்தான் நமக்கு துன்பத்த கொடுத்து, வேதனைய கொடுத்து, வியாதி கொடுத்து, பிரிவினைய கொடுத்து, நஷ்டத்த கொடுத்து, ம் நம்ம கடனாளியாக்கி, பல சிக்கலுக்குள்ளாகி, நாம் இருக்கிற இந்த நேரத்துல நாம் தேவனிடத்துல நெருங்கி ஜீவிக்கும்போது, தேவன் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்டு, இன்னும் குடுக்கலையேன்னு இன்னும் குடுக்கல. அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருப்பாரு. அந்த நேரத்துல எல்லாவற்றிலிருந்து நம்ம மீட்டு, நமக்கு இரட்டிப்பான நன்மையை தர வல்லவராய் இருக்கிறார். எப்படி எஸ்தர் புத்தகத்திலிருந்து பல காரியங்களை நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது.
இது நம் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக உள்ளதுன்னு நம்ம பார்க்கிறோம். இதன் மூலமா நம்ம அறிந்து கொள்வது என்னவென்றால், 4 பாயிண்ட் தேவன் கொடுக்கும் ரட்சிப்பை, சமயம் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை, சமயம் வாய்க்கும் போதெல்லாம் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது 1. இதே எஸ்தர் புத்தகத்துல அறிஞ்சது. 2வது உபவாசத்தின் மேன்மை. உபவாசம் பண்ணும்போது, கர்த்தருடைய தயவு நமக்கு கிடைக்கிறத நாம் உணர முடியும். 3வது கர்த்தரிடத்துல நம்ம ஒரு காரியத்தை கொடுக்கும்போது, அவரை குளிர்விக்கும் அவரை மகிழ்விக்கும் பிரகாரமாக அவருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். ஸ்தோத்திரங்கள், துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். 4வது ஆண்டவர் கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு இரட்டிப்பானது, இரட்டிப்பானது, இரட்டிப்பானது. அவருக்கு கொடுக்கும் நேரத்தை நாம் காத்திருந்து இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். இன்னுமாக நாம் பார்க்க போனால், தேவன் நமக்கு செய்யும் காரியங்கள், அதிசயமான செயல்கள் எல்லாம் நம் வாழ்க்கையில தலைகீழாக மாறக்கூடியதாகவே உள்ளது. அத நம்ம இன்னும் வந்து புதிய ஏற்பாட்டில எல்லாம் தேவன் செய்த அற்புதத்தை எல்லாம் பார்த்தா, ஒரு மனுஷன் குருடனா இருந்தா கண் பார்வை அடைந்தான். கேட்காதவன் இருந்தா கேட்டான். செத்து போயிட்டா உயிரோட எழுந்தான். 4 நாள் உயிரோட இருந்தவன் பிழைக்கப்பட்டான். இது எல்லாமே தேவனுடைய அ அற்புதத்த கண்ட உடனே இந்த காரியங்களை அப்படியே தலைகீழா, 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 தலைகீழா மாறுச்சுன்னு நம்ம புதிய ஏற்பாட்டிலயும் நம்ம பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலயும் நம்ம இதெல்லாம் பார்க்கிறோம். ஆக தேவன் எல்லாவற்றையும் சூழ்நிலைகளை தலைகீழாக மாற்ற வல்லவர் நம்முடைய தேவன் என்பதை அறிந்து, உணர்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து, அவருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டவரோடு ஐக்கியமாகி, அவர் கொடுக்கும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறப்போகும் பிள்ளைகளா நாம் வாழ வேண்டும் என்று வேண்டி, கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக என்று முடிக்கிறேன்.